பி நீட்ஸ் ஹோட்டலுக்குரிய அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ இதில் சிம்பிள் என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ என்ன ப்ராடக்டோட நேம்? இட்லி, பொங்கல், பூரி. சரிங்களா? தோசை, ஃபுட்டு. சரி, எத்தனை பர்சன்ட் டேக்ஸு, ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி எவ்வளவு, என்ன செல்லிங் ரேட் நான் விற்கிறேன். சரிங்களா? விற்கிறது வந்து தோசை அப்படின்னும் போது 40 ரூபா கொடுத்துட்டு சேவ். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஆப்ஷன் சொல்லிடுறேன். இதில் மாஸ்டரில் ஐட்டமில் குயிக் என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வரிசையாக ஒரே நேரத்தில் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சைனீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம்ல. எத்தனை பர்சன்ட் டேக்ஸ், யூனிட்ஸ், என்ன ஐட்டம். இப்போ எக்ஸாம்பிள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் என்ன ரேட்டு விற்கிறீங்க? 150 ரூபா. சரிங்களா? எவ்வளவு? 170. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ். அவ்வளோதான். உங்களுக்கு எத்தனை கேட்டகரிஸ் வேணாலும் டக்கு டக்குன்னு வேகமாக ஆட் பண்ணிக்கிற முடியும். ஆட் பண்ண அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பண்ணும்போது இதோட மாஸ்டரில் அடுத்த லெவல் அப்படிங்கும்போது உங்களோட டேபிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வேணும்னா அடுத்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். உங்களோட டேபிள்ஸ். ஸோ என்னோட டேபிள்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட டேபிள். ஸோ நான் இப்போதைக்கு 2 டேபிள் போட்டிருக்கேன். இது போக அடுத்த டேபிள்ஸ் வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிறீங்க. T3, T4, ஓகேங்களா? T5 அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? உங்களுக்கு எத்தனை டேபிள் வேணுமோ அத்தனை ஆட் பண்ணிக்கிறீங்க. ரைட், முடிஞ்சது. இதுக்கு அடுத்து உங்களோட வெயிட்டர் யார் யார் சேல்ஸ் பர்சன் இருக்கா அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேர் வந்து பார்சல் போட்டுக்கணும். மற்றது வேற என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மணி, சனி அப்படி. ரைட்டுங்களா? மணி, சிவா, குமார், என்ன பேர் வேணுமோ அந்த பேர். சரிங்களா? ரைட். ஸோ இது அவங்க பேர் ஆட் பண்ணிக்கிறீங்க. ரைட். அடுத்தது அப்படிங்கும்போது இது எல்லாமே மாஸ்டர் செட்டிங்ஸ் ஒரு தடவை மட்டும் நீங்கள் செட் பண்ண போறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஸ்டாஃப் மாறினாலும் சரி எது மாறினாலும் சரி அதை பேஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து உங்களோட சேல்ஸ். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாஃப் போடுறாங்கன்னா பார்சலா ஸ்டாஃபோட வெயிட் எடுக்கிறாங்களா. ஸோ பார்சல்னா என்டர் கொடுத்துட்டு 1 நம்பர் பார்சல் என்ன ஐட்டம் வாங்குறாங்க. சரிங்களா? 1 நம்பர் இட்லி, டீ எத்தனை? 5. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் அதோட நம்பர் அடிச்சிங்கன்னா லோட் ஆயிரும். நீங்க பேர் தெரியணும்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அடிக்கும் போது ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிட்டு எத்தனை பீஸ்? 5 பீஸ். எஸ்கேப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கேஷ் ரிசீவ் எவ்வளோ அவங்க தந்திருக்காங்க? 1500. என்டர் என்டர். இது நார்மல் பில்லிங். இது எதுக்குன்னா உங்க வெயிட்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். சரிங்களா? இது சின்ன ஒரு பில் ஃபார்மேட். ரைட்டுங்க? உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி கொடுத்துருவோம். ஸோ டேபிள் ஜஸ்ட் பார்சல் என்ன ஐட்டம், தோசை, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார் கொடுத்தா பிரிண்ட் அவுட் வந்துடும். சரிங்களா? இது உங்களுக்கு ப்ரீவியூ வராது. ஆட்டோமேட்டிக்காக அதையும் நான் கட் பண்ணி விட்டுருவேன். சேவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். சரிங்களா? இதே இதில் வந்து இந்த நீங்கள் பில் வந்து இப்போ இதுக்கு அடுத்து வந்து வெயிட்டர் போடுறாங்கன்னா வெயிட்டர் வந்து டேபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி டேபிள் வேணும்னா டேபிள் ஆப்ஷன் இந்த சைடில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த டேபிளில் சாப்பிட்டது எந்த வெயிட்டர் எடுக்கிறாரு அந்த வெயிட்டர் பேர். இப்போ எக்ஸாம்பிள் குமார் மணின்னு எடுக்கிறாருன்னா அந்த அவங்களோட நம்பர் 2ஆம் நம்பர். சரிங்களா? வெயிட்டர் பேர் என்ன ஐட்டம்னோ டேபிள் ஒன்றில் என்ன சாப்பிட்றாங்க. இப்போ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க 1 2 வாங்கியிருக்காங்க. அடுத்து என்ன சாப்பிட்ருக்காங்க? பன்னீர்ல 2 வாங்கியிருக்காங்க. நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஜஸ்ட் சேவ் ஆயிரும். சரிங்களா? சேவ் ஆனோடனே இங்க கீழே காமிச்சிடும் எந்தெந்த டேபிள்ல யார் யார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டு காமிச்சிடும். ரைட்டுங்களா? இதை நீங்க க்ளோஸ் பண்ணா ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே டேபிள் 1ன்னு வந்துடும். இந்த பில்லை கொடுத்துட்டு சேவ்னு கொடுக்கும்போது சேவ் ஆயிடும். ரைட். உங்களுக்கு எப்படின்னா இந்த ஃப்ளோ வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேபிள்ல சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில்லு கொடுப்போம். பில்லு கொடுத்தோடனே இந்த பேமெண்ட் வந்து சைடில் பெண்டிங் வந்து நின்றோம். இவங்க என்ன யாருமே காசு தரல. ஸோ அந்த டேபிளில் காசு கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் 2 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இதில் வச்சு F6 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். சரிங்களா? F6 அப்படிங்கறத கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இதில் வச்சு F6 அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலும் பேமெண்ட் க்ளோஸ் ஆயிடும்.
சாரி, இது முதல்ல மாஸ்டர்ல கூகுள் பே ஆட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். கிரெடிட் கார்டில் ஜிபே என்னோட பேமெண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கணும், அப்படின்னா தான் அது அப்டேட் ஆகும். ஸோ பேமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு சரிங்களா. இப்போ இந்த பேமெண்ட் அவங்க வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் F6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிபேல போயிடும். ஸோ நார்மலாக என்டர் கொடுத்தா கேஷு, அவங்க இதை கிளிக் பண்ணிட்டு ஜிபே கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் F6 கொடுக்கும்போது அவங்க ஜிபேல பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு டேபிள் எந்த டேபிள் வந்தாலும் சரி டேபிளை செலக்ட் பண்ணிட்டு என்டர், அவ்வளோதான். ஸோ பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். சரிங்களா. இது முடிச்சிச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், கீழே இந்த இடத்துல வியூ பட்டன் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன பில்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன பில் ஓடி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக சிம்பிள் ரிப்போர்ட். இதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருவேன். இதுல 2-3 ஃபர்ஸ்ட் ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட். சரிங்களா. என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு வித்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. ஸோ தோசையில் எவ்வளோ போயிருக்கு இது எல்லாமே பிரிண்ட் அவுட் அப்புறம் வந்துடும். ரைட்டுங்களா. பில் வைஸ் ரிப்போர்ட், இது சம்மரி ரிப்போர்ட். சரிங்களா. இது சம்மரிங்கிறது பில் நம்பர், ஸ்டார்டிங் நம்பர் என்ன, எந்த நம்பர் என்ன, கேஷ் எதெல்லாம் எவ்வளவு, ஜிபே எவ்வளவு, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஒரே இதாக வந்துடும். இன்னைக்கு எத்தனை பில் ஓடி இருக்கு இது வந்து அந்த கவுண்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா. இன்னைக்கு எடிட் ஏதாவது பண்ணிதான் அதை தனியாக காமிச்சிடும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து உங்களோட டே புக் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். உங்களோட டே புக் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது இதை யூஸ் பண்ணிடும். சரிங்களா. டே புக் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். இது